அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் கலங்கரை விளக்கம். இது 7ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இயல் 3ல் இருக்கிற பாடம் கலங்கரை விளக்கம். வாங்க பார்க்கலாம். அருஞ்சொற் பொருள்: மதலை, தூண், நெகிழி, தீச்சுடர், அழுவம், கடல், சென்னி, உச்சி, உறவு, உறவு நீர், பெரிய நீர்ப்பரப்பு, கரையும், அலைக்கும், வேயா மாடம், சாந்து பூசப்பட்ட மாடம். பெரும்பானாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலையின் ஆசிரியர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? தொண்டைமான் இளந்திரையன். புலவர் மற்றும் பாணர் வள்ளலிடம் பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவது ஆற்றுப்படை இலக்கியம். உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் என்று பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அடுத்த தலைப்பு கவின்மிகு கப்பல். இதில் அறிஞர் பொருள் பார்க்கலாம். உரு அழகு, போல பிளக்க, வங்கூல் காற்று, நீகான் நாவாய் ஓட்டுபவன், வங்கம் கப்பல், எல் பகல், கோடு உயர் கரை உயர்ந்த, மாட ஒல்லெறி கலங்கரை விளக்கம். மருதன் இளநாகனார் யார்? சங்ககால புலவர். கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் யார்? மருதன் இளநாகனார். மருதத்திணை பாடுவதில் வல்லவர் யார்? மருதன் இளநாகனார். கவின்மிகு கப்பல் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? அகநானூறு. புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு எதை கூறுகிறது? கடல். பிரித்தெழுதுதல்: பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல், இன்றாகி, இன்று கூட்டல் ஆகி. தமிழரின் கப்பற்கலை. தொல்காப்பியம் கடல் பயணத்தை எவ்வாறு குறிப்பிடுகிறது? முன்னீர் வழக்கம். கடலோட கால்வெல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்று கூறும் நூல் திருக்குறள். பூம்புகார் துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டதை கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை கூறும் நூல் அகநானூறு. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை கூறும் நூல் அகநானூறு. அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெரும் களி பங்கம் என்று கூறும் நூல் பதிற்றுப்பத்து. அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெரும் களி வங்கம் என்று கூறும் நூல் பதிற்றுப்பத்து. பலவகையான கப்பலின் பெயர்களை குறிப்பிடும் நூல் எது? சேந்தன் திவாகரம். நிகண்டு நூல். நிகண்டுனா இலக்கணம். அகராதிமாங்க, அகராதி இலக்கண நூல். பல வகையான கப்பலின் பெயர்களை குறிப்பிடும் நூல் சேந்தன் திவாகரம். தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க எதை பயன்படுத்தினர்? தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க எதை பயன்படுத்தினர்? ஓடம், தோணி, படகு, பூனை, மிதவை, தெப்பம். கடல் போன்ற பெரிய நீர்நிலைகளை கடக்க தமிழர்கள் எதை பயன்படுத்தினர்? களம், வங்கம், நாவாய். பழங்காலத்து தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி எங்கு வைக்கப்பட்டுள்ளது? வெலிங்டன் அருங்காட்சியகம், நியூசிலாந்து.
கப்பற்படையை பயன்படுத்திய சோழ அரசர்கள் யார்? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். கப்பல் கட்டும் கலைஞர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கம்மியர். கப்பல் கட்டும் கலையை பற்றி கூறும் நூல் மணிமேகலை. எவ்வாறு கூறுகிறது? களஞ்சை கம்மியர் வருகன கடையி என்ற பாடல் வரிகளில் கப்பல் கட்டும் கலையை பற்றி மணிமேகலை கூறுகிறது. களஞ்சை கம்மியர் வருகன கடையி. கப்பல் கட்டும் கலையை பற்றி கூறும் நூல் மணிமேகலை. தமிழர்கள் கட்டிய கப்பலை 50 ஆண்டுகளுக்கு பழுது பார்க்க வேண்டியதில்லை என்று கூறியவர் வாக்கர். தமிழர்கள் கட்டிய கப்பலை 50 ஆண்டுகளுக்கு பழுது பார்க்க வேண்டியதில்லை என்று கூறியவர் வாக்கர். தமிழர்களின் கப்பல் கட்டும் தொழிலை வியந்து பாராட்டிய இத்தாலிய அறிஞர் மார்கோ போலோ. தமிழர்களின் கப்பல் கட்டும் தொழிலை வியந்து பாராட்டிய இத்தாலியர் மார்கோ போலோ. தமிழர்கள் கட்டிய கப்பலை 50 ஆண்டுகளுக்கு பழுது பார்க்க வேண்டியதில்லை என்று கூறியவர் வாக்கர். கப்பலின் உறுப்புகள். கப்பலின் அடிமரம் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பலின் அடிமரத்தை எரா என்று சொல்வார்கள். கப்பலின் குறுக்கு மரம் பருமல். கப்பலை திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். கப்பலை ஒரு இடத்தில் நிலையாக நிறுத்தும் கருவி நங்கூரம். கப்பலில் திசை காட்டும் கருவி சமுக்கு. கப்பலில் திசை காட்டும் கருவி சமுக்கு. கப்பலை செலுத்துபவர்கள் மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி. சமுக்கு என்னும் திசை காட்டும் கருவியை தமிழர்கள் கப்பலில் பயன்படுத்தியதாக எந்த நூல் கூறுகிறது? கப்பல் சாஸ்திரம். சமுக்கு என்னும் திசை காட்டும் கருவியை தமிழர்கள் கப்பலில் பயன்படுத்தியதாக எந்த நூல் கூறுகிறது? கப்பல் சாஸ்திரம். தமிழர்கள் கப்பல்களை செலுத்தும் முறையை பற்றி கூறியவர் வெண்ணி குயத்தியார். தமிழர்கள் கப்பல்களை செலுத்தும் முறையை பற்றி கூறியவர் வெண்ணி குயத்தியார். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. இந்த பாடல் வரிகளில் கப்பல் செலுத்தும் முறையை பற்றி வெண்ணி குயத்தியார் குறிப்பிடுகிறார். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. பெரிய கப்பல்களில் இருந்து தோணி மூலம் பொருட்களை எடுத்துச் செல்வதை கூறும் நூல் புறநானூறு. களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் பரிசளித்தல் கரை சேர்க்குன்னு என்ற பாடல் வரிகளில் புறநானூறு குறிப்பிடுகிறது. பெரிய கப்பல்களில் இருந்து தோணி மூலம் பொருட்கள் எடுத்து செல்வதை கூறும் நூல் புறநானூறு. தமிழர்கள் கடல் பயணத்திற்கு எதை வழிகாட்டியாக பயன்படுத்தினர்? கடல் ஆமைகள். தமிழர்கள் கடல் பயணத்திற்கு எதை வழிகாட்டியாக பயன்படுத்தினர்? கடல் ஆமைகள். பொருத்துதல். சொற்கள் 4 வகையான சொற்கள் இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டுகளை கொடுத்துருக்காங்க. பொருத்துதல்ல சோறு இயற்சொல், அழுவம் திரிசொல், பெற்றம் திசைச்சொல், இரத்தம் வடசொல். கலைச்சொல் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ், பெருங்கடல் ஓசன், கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி, துறைமுகம் ஹார்பர், கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர், புயல் ஸ்டோம், நீர்மூழ்கி கப்பல் சப்மெரைன், மாலுமி செயிலர், நங்கூரம் ஆங்கர், கப்பல் தளம் ஷிப்யார்டு. நம்ம தொடர்ச்சியாக போடுற வீடியோ பதிவுகளை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரெகுலராக படிங்க. போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோ பதிவுகள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.